الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவர்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அறிவோம் அகிலத்தின் தூதரை என்கிற ஒரு தலைப்பின் கீழ் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றியும் பிறந்த பிறகு நடைபெற்ற அற்புதங்களை பற்றியும் அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கு அல்லாஹ் நிகழ்த்திய பேர் உபகாரங்களை பற்றியெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாவதற்கு முன்னதாக நிகழ்ந்த இன்னும் 1-2 சம்பவங்களை நாம் பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப வாழ்வை நாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து குறைஷிகளுக்கெல்லாம்
ஆடுகள் மேய்த்து சிறு சிறு தொழில்களில் ஈடுபட்டு மெல்ல மெல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் வளர்ந்து வருகிற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியில் 3866வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு நாள் கௌபாவில் சிலைகளுக்கு அருகில் படுத்துக் கொண்டிருந்தேன். ஒரு அதிசய சம்பவம். நான் கௌபாவுக்கு அருகில் சிலைகளுக்கு அருகில் கௌபாவில் நான் படுத்துறங்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு மனிதர் ஒரு காளை கன்றை கொண்டு வந்து நரபலி கொடுத்து கொண்டிருந்தார், அறுத்து பலியிட்டுக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்தம், அப்படி ஒரு சப்தத்தை அந்த மக்காவை சுற்றியுள்ள எந்த பகுதியிலும் நான் கேட்டதில்லை. அந்த அசரீரி என்ன சொல்லுகிறது என்றால், வெற்றிகரமான ஒரு பேச்சு திறமை உள்ள ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்று உங்களுக்கு சொல்ல போகிறார் என்ற ஒரு அறிவிப்பு செய்யப்படுகிறது. ஒரு அசரீரி, வெற்றிகரமான ஒரு மனிதர் ஷஹாதத்து கலிமாவை உங்களுக்கு சொல்ல போகிறார் என்கிற ஒரு அறிவிப்பு வந்த அந்த திசையை நோக்கி குறைசிகளும் நானும் சென்று பார்த்தால் அங்கே ஆளே கிடையாது. நாங்கள் திரும்ப வரும் பொழுது மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு அசரீரி, வெற்றிகரமான உன்னதமான ஒரு மனிதர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை உங்களுக்கு சொல்ல போகிறார் என்கிற அசரீரி மீண்டும் வந்தது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அசரீரி வந்த சிறிது காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள் என்றும் ஃபத்ஹுல் பாரியிலே அதனுடைய விளக்கத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த செய்தி புகாரியில் 3866வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். நாட்கள் நெருங்க நெருங்க 40வது வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி அல்லாஹு தஆலா அவரை தூதராக தேர்வு செய்வதற்கு முன்னதாக மெல்ல மெல்ல ஒவ்வொரு சம்பவங்களும் நிகழ ஆரம்பிக்கின்றது. மக்கத்து பெருவீதியில் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நபி ஆவதற்கு முன்னதாகவே, அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லுகிறார்கள், நான் நபி ஆவதற்கு முன்னதாகவே மக்காவில் ஒரு கல் எனக்கு எப்பொழுதும் சலாம் சொல்லிக் கொண்டே இருக்கும், அந்த கல்லை இன்றைக்கும் நான் பார்க்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 4574வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். கற்கள் பேசும். அல்லாஹ் நாடினால் நெருப்புகளை எல்லாம் பூஞ்சோலையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். அல்லாஹ் நாடினால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கைத்தடியை கொண்டு கடலை பிளக்க செய்த ரப்பல் ஆலமீன் அவனுக்கு கல்லை பேச வைப்பதொன்றும் பெரிய காரியம் அல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது அந்த சமுதாயமே களங்கம் கற்பித்த போது தொட்டிலில் பச்சிலம் குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். பச்சிலம் குழந்தையை பேச வைத்த அல்லாஹ்வுக்கு எதையும் பேச வைக்கிற ஆற்றல் உண்டு. அந்த அடிப்படையில் ஒரு கல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறியது என்று அல்லாஹ்வுடைய ரசூலே கூறுகிறார்கள். கியாம நாளின் அறிகுறியாக யூதர்கள் எல்லாம் தஞ்சம் புகழ்வார்கள் கற்களுக்கு பின்னால். கற்கள் பேசும் கியாம நாளினுடைய அடையாளமாக எனக்கு பின்னால் யூதன் இருக்கிறான் என்று. ஆக கற்கள் பேசுதல் என்பது சாதாரணப்பட்ட ஒன்றுதான். அல்லாஹ் நாடினால் அஸ்வத்கல் என்கிற ஒரு கல் உண்டு, சொர்க்கத்துக்கல், காபாவினுடைய மூலையில். அந்த கல்லை யாரெல்லாம் தொட்டு முத்தமிடுகிறார்களோ அந்த கல் மறுமை நாளில் அவர்களுக்கு பார்த்து சாட்சி சொல்லுகிற கல்லாக மாறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் மக்காவில் ஒரு கல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னதாக முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4574வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஒவ்வொரு அற்புத சம்பவங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய 35வது வயதில் காபாவை மக்களெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் புனர் நிர்மாணம் செய்து அதை கொஞ்சம் அழகுபட
கட்டி அமைக்கின்ற ஒரு பணியில் குறைசிகள் அன்றைக்கு ஈடுபடுகிறார்கள். எல்லா கட்டுமான பணிகளும் நடந்து முடிந்து அஸ்வத்கள், ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லப்படுகிற சொர்க்கத்துக்கல்லை மூளையில் யார் பதிப்பது? குறைசிகளுக்கு மத்தியிலே மிகுந்த ஒரு சண்டை சச்சரவு உருவானது. எங்களுடைய கோத்திரம் தான் பதிக்கும், நாங்கள் தான் அதை பதிப்போம், எங்களுக்குத்தான் அதில் முன்னுரிமை வேண்டும் என்று அந்த எடுத்த அந்த அஸ்வத்கல்லை அந்த மூளையில் பதிப்பதற்கு மட்டும் 3 நாள் சண்டை சச்சரவுகளிலே ஈடுபட்டார்கள். போர் மூலம் அபாயம் உருவானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35வது வயதில் நடந்த சம்பவம். உடனே அபு உமையா இப்னு முகீரா என்கிற ஒரு குறைசி தலைவர், அவர் சொல்கிறார், நமக்கு மத்திய சண்டை சச்சரவுகள் வேண்டாம். இந்த நேரத்தில் இந்த கஅபாவுக்குள் யார் நுழைகிறாரோ முதல் மனிதராக அவர் சொல்லுகிற தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று எல்லோரையும் சமாதானப்படுத்துகிறார். சிறிது நேரத்தில் அதற்குள் வருகிறவர் யார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியாவதற்கு 5 வருடத்திற்கு முன்னால் 35வது வயதில் நடக்கிற சம்பவம். அருமையான ஒரு தீர்ப்பை மக்கள் மன்றத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் வைத்து மிகப்பெரிய ஒரு போர் மூலம் அபாயத்தில் இருந்து மக்களை காப்பாற்றினார்கள். குறைசிகளே ஒரு விரிப்பை எடுத்து வாருங்கள் என்றார். ஒரு விரிப்பு கொண்டு வரப்பட்டது. அந்த விரிப்பில் அந்த அஸ்வத்கல்லை வையுங்கள் என்றார். அந்த விரிப்புக்கு மேல் அஸ்வத்கல்லை வைத்தார்கள், சொர்க்கத்துக்கல்லை வைத்தார்கள். எல்லா குலத்தார்களும் ஒவ்வொரு மூளைகளை பிடியுங்கள், துணியை பிடியுங்கள் என்றார்கள். எல்லோரும் அந்த துணியை பிடித்து தூக்கினார்கள். அஸ்வத்கல், ஹஜருல் அஸ்வத்கல் வைக்கிற இடம் நோக்கி வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து அந்த மூளையிலே பதித்தார். இது அழகான ஒரு தீர்ப்பு என்று மக்கள் பாராட்டினார்கள். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாவதற்கு முன்னதாகவே அந்த மக்கத்து வாசிகளால் அதிகம் மதிக்கப்படுகின்ற ஒரு மாமனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், பிணக்குகள் ஏற்பட்டால் அதை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வருவார்கள். நபியாவதற்கு முன்னதாகவே அல்-அமீன், அஸ்-சாதிக், நேர்மையானவர், வாய்மையானவர் என்றெல்லாம் அந்த மக்கள் புகழாரம் சூட்டிக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35வது வயதில் நடந்த ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 25வது வயது. 25வது வயதில் அல்லாஹ்வுடைய ரசூல் குறைசிகளை இடத்திலே ஆடு மேய்ப்பதை கொஞ்சம் நிறுத்தி வைத்து சாம் நாட்டுக்கும் சிரியாவுக்கும் சென்று ஒரு நண்பரோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அந்த நண்பருடைய பெயர் சாயிப் இப்னு அபு சாயிப். மக்காவை வெற்றி கொண்ட போது அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த சாயிப் அவர்கள் பார்க்க வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது சகோதரரே, எனது வியாபார தொழில் நண்பரே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்தார்கள் என்கிற செய்தி அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பார்க்க முடிகிறது. சாயிப் அவர்களோடு சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்ய சிறந்த நண்பர், நேர்மையான நண்பர். மெல்ல மெல்ல பொருளாதாரம் வளர ஆரம்பித்தது. நல்ல இந்த தொழில்களில் நிறைய பர்க்கத்துகள் உண்டானது. இதை கேள்விப்படுகிறார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கேள்விப்பட்டு தன்னுடைய மைசரா என்கிற அடிமையை அழைக்கிறார். முகம்மதிடத்தில் இந்த வருடத்தினுடைய வியாபாரத்தை நான் ஒப்படைப்பதாக இருக்கிறேன். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் அவர் செய்கிற லாபத்தை காட்டிலும் நான் அதிகமாக அவருக்கு நான் கொடுக்கிறேன். அவருக்கு சம்மதமா என்று கேட்டு வாருங்கள் என்று மைசராவை அழைக்கிறார். மைசராவை அனுப்புகிறார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மைசரா அந்த ஒப்பந்த விதிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் சொல்ல அல்லாஹ்வுடைய ரசூலும் உடன்படுகிறார். அப்படி அந்த வருடத்தினுடைய வியாபாரத்தை, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வியாபாரத்தை கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளியாக அல்லாஹ்வுடைய ரசூல் செல்கிறார். சென்று திரும்ப வந்து பார்த்தால் எல்லோரையும் விட அதிகமான லாபத்தை பெற்று தந்த வியாபாரமாக அந்த வியாபாரம் அமைந்திருந்ததை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, மைசராவிடத்திலே விசாரிக்கிறார்கள்,
பயணத்தில் இந்த முஹம்மது எப்படி இருந்தார் என்று. மைசரா அந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்லுகிறார், இவளை போல ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்ததில்லை. நேர்மை, பொய் பேசாத நல்ல பழக்க வழக்கம், ஏழைகளை அனுசரித்தல், தர்மங்களை வாரி வழங்குதல், நேர்மை, எல்லா சிறப்பு அம்சங்களையும் மைசரா அவர்கள் புகழ்ந்து சொல்லுகிறார்கள். உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது தோழி நஃபீசா அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்லுகிறார்கள், நான் முஹம்மது அவர்களை திருமணம் முடிக்க நாடுகிறேன், அவருக்கு சம்மதமா என்று கேட்டு வாருங்கள் என்று நஃபீசா அவர்களை, தனது தோழி நஃபீசா அவர்களை அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் சம்மதம் தெரிவித்தார். இருப்பினும் எனது மூத்த பெரிய தந்தைமார்களிடத்திலே ஆலோசனை சொல்லிவிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்ல, அவர்களும் தாம் சிரியா போன்ற வியாபாரங்களுக்கு சென்றவர்கள் எல்லாம் திரும்ப வந்து குடும்பத்தில் ஆலோசனை செய்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அன்றைக்கு வயது 20, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அன்றைக்கு வயது 40. அழகிலும் செல்வத்திலும் எந்த வகையிலும் குறைந்த பெண்மணியாக அவர்கள் இருக்கவில்லை. ஆகவே நிறைய குறைசி தலைவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் கேட்டு முன் வந்தார்கள். எல்லோரையும் மறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்கிறார்கள். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு 11-12 திருமணங்கள் அவர் நடத்தி இருக்கிறார். 12 மனைவிமார்கள் உண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. இஸ்லாமிய மக்களுக்கு அல்லாஹ் விதித்த திருமணம் 4க்கு மேல் அனுமதி இல்லை என்று அல்லாஹ் வரையறை செய்திருக்கிறார். ஆனால் இந்த முஹம்மது அவர்கள் மட்டும் 12 திருமணங்களை முடித்திருக்கிறார் என்று அவருடைய திருமண வாழ்வை ஒழுக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி கொச்சைப்படுத்தி விமர்சனம் செய்கிற காலம் இந்த காலம். அந்த விமர்சனத்திற்குரிய பதிலை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அறியாத இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு உண்மை யதார்த்தத்தை எடுத்து விளக்குவது நம்முடைய தலையாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒழுக்கத்தை, பரிசுத்த தன்மையை, சிறந்த அவருடைய வாழ்வை கொச்சைப்படுத்தி பேசுகிற இஸ்லாம் அல்லாத அன்பர்கள் வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்வுக்கு அப்பாற்பட்டு திறந்த மனதோடு அவருடைய வாழ்வை ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு யதார்த்த சத்தியத்தை அவர்கள் புரிவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நாம் விமர்சனம் செய்கிற அளவுக்கு ஒழுக்கமின்மையோடு வாழ்ந்தவர் அல்ல. ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குரியவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். புதிதாக யாராவது இஸ்லாத்திற்கு வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண வாழ்வை பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு நெருடல், என்ன ஒரு வாழ்வு. முஸ்லிம்களுக்கு கூட இஸ்லாம் அல்லாதவர்கள் இதை கேட்டால் என்ன பதிலை சொல்லுவது? இப்படி எல்லோருக்கும் ஒரு நெருடலாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 12 மனைவிமார்களுடைய அந்த குடும்ப வாழ்வு. அல்லாஹ்வுடைய ரசூலை, அவருடைய ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்குகிற இந்த விமர்சனம் செய்கிற அன்பர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசாபாசத்திற்கோ காம உணர்ச்சிக்கோ உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டோ இந்த காரியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்பதை அந்த வரலாற்று பேருண்மையை அவர்களுக்கு பதிலளிக்கும். முதல் கட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதல் திருமணத்தை எப்படி நடத்துகிறார்? இதெல்லாம் சாதாரண வந்து போகிற மக்கள் எழுதுகிற வரலாற்று பேழைகள் அல்ல. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வரலாற்று சம்பவங்களை எல்லாம் ஆய்வு செய்து எது உண்மையானது, எது உண்மைக்கு புறம்பானது என்று பாதுகாக்கப்பட்ட வரலாற்று பேருண்மைகள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வரலாற்றை போல இந்த உலகத்தில் யாருடைய வரலாறும் பாதுகாக்கப்பட்டது கிடையாது. அடித்து சொல்லலாம். காரணம், இந்த உலகத்தில் மீதமுள்ளவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள். இவர் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்கிற ஒரே காரணத்திற்காக அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் மிக மிக துல்லியமாக வரலாற்று ஆசிரியர்களால் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. அந்த வரலாறுகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதில் 40 வயதுடைய ஒரு மூதாட்டியை திருமணம் செய்கிறார்கள் என்றால் அந்த வயதினுடைய ஏற்றத்தாழ்வே நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது. இது காம உணர்வுகளுக்காக வேண்டி நடத்தப்பட்ட திருமணம் அல்ல. நபிகள் நாயகம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25வது வயதில் நல்ல அழகானவர். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோற்ற அமைப்பு முறைக்கே ஒரு கிதாப் உண்டு, வர்ணனை, அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்துள்ள வர்ணனை. அவருடைய முடியிலிருந்து அவருடைய காலிலே இருக்கிற பெரு விரல் முதற்கொண்டு அங்க அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பதை வர்ணனை செய்கிறார்கள் ஹதீஸ்களை மாமேதைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தால் எப்படி சிரிப்பார், அவர் கோபப்பட்டால் முகமெல்லாம் எப்படி மாறும், அவர் அழுகிற பொழுது எப்படி அழுவார், அவர் நடக்கிற பொழுது எப்படி நடப்பார், போரின் பொழுது எப்படி மக்களை அவர் சப்தம் போட்டு அழைப்பார், உடல் அமைப்பு முறை எப்படி இருந்தது, எல்லா வர்ணனைகளும் ஹதீஸ் கிதாபுகளிலே உண்டு. பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த அழகானவர். அல்லாஹ்வுடைய ரசூல் நல்ல ஒரு செல்வந்தரும் கூட. மக்கள் மத்தியில் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்றெல்லாம் மக்களே புகழாரம் சூட்டி உயிர் அந்தஸ்தில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். அல்லாஹ்வுடைய ரசூல் நினைத்திருந்தால் தன்னுடைய வயதுக்கு ஒத்த தனக்கு இல்லற வாழ்க்கையில் அதிக இன்பத்தை பெற்றுத் தருகிற தனது வாழ்க்கைக்கு ஒத்த ஒரே வயதுடைய பெண்ணை, ஏன் தன்னுடைய வயதை காட்டிலும் குறைந்த வயதுடைய பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் நிச்சயமாக மக்கத்து பெருவீதியில் நிறைய பெண்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அது நோக்கம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தோடு விளையாடுகிற அன்பர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். 25 வயதில் திருமண வாழ்க்கைக்கு வருகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு அதற்கு முன்னால் எப்படி இருந்தது? விபச்சாரம் தலைவிரித்து ஆடுகிற காலம். விபச்சாரத்தையே ஒரு பெருமைக்காக வேண்டி செய்வார்கள் அன்றைய காலகட்டத்தில். அதிலும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, கேட்பார் இல்லை. தாய் தந்தை இல்லாதவர்கள் தருதலையாக வளர்வார்கள் என்று ஒரு பழமொழி உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி அல்ல. நினைத்திருந்தால் எப்படிப்பட்ட வழிகட்டு போகிற வாய்ப்புகள் இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கற்பை பாதுகாத்து மானம், மரியாதை, அந்த கௌரவத்தோடு எந்த பெரும் பாவங்களிலும் ஈடுபடாமல் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மக்காவிலே வாழ்ந்த நபியான பிறகு யாரெல்லாம் கடுமையாக எதிர்த்தார்களோ அவர்களே சொல்லுவார்கள், அவர் ஒரு மாமனிதர், தூய்மையானவர். நபியான பிறகு எத்தனையோ கடுஞ்சொல்லை கொண்டு ஏற்றினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஆனால் ஒழுக்கத்தோடு மட்டும் அந்த மக்கள் விளையாடவில்லை. அவருடைய ஒழுக்க வாழ்வு கற்போடு மட்டும் அந்த மக்கள் விளையாடவில்லை. காரணம், பேச அவர்களுக்கு நாவு வரவில்லை. அந்த அளவுக்கு தூய்மையான வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயதில் 40 வயதாகிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போய் திருமணம் முடிக்கிறார்கள். இஸ்லாமியர்களும் இஸ்லாம் அல்லாதவர்களும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த 12 திருமணமும் எப்பொழுது நடந்தது என்று தெரியாத காரணத்தினால் மனதில் ஒரு சிறிய ஒரு வருடம். யாராவது கேட்டால் எப்படி பதில் சொல்லுவது? அங்கு ஒரு மனைவி, இங்கு ஒரு மனைவி, அப்படி ஒரு மனைவி, இப்படி ஒரு மனைவி என்று 12 மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லையே என்றால் நீங்கள் பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும். கதீஜா அவர்களை 25வது வயதில் திருமணம் முடித்து கதீஜா அவர்கள் 64வது வயதில் மரணித்து போகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 25 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மனைவியாக வந்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் பதில் என்ன தெரியுமா? 25 வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அவர்களை திருமணம் முடித்து 25 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய ரசூல் கதீஜா அவர்களோடு மட்டும்தான் வாழ்ந்தார்கள். அப்படியானால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கதீஜா அவர்கள் மரணிக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வயது 50 வயது வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் திருமணம் முடிக்கவில்லை. கதீஜா அவர்களோடு மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை நடத்தியிருந்தார்கள். இந்த பேருண்மை யதார்த்த இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு தெரிந்திருந்தால் ஒழுக்கத்தோடு விளையாட மாட்டார்கள், கொச்சைப்படுத்தி பேச மாட்டார்கள். அந்த மாமனிதரை பரிசுத்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் கூடாது என்று மக்களுக்கு போதித்தார்களோ அது தன்னுடைய வாழ்வில் மிக கடுமையாகவே பேணுதலாக பின்பற்றுவார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
50 வயது, தனக்கு 50 வயது வரும் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் திருமணம் முடிக்காமல் கதீஜா